இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ அவார்டு கம்பெனியோட 8 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கரை பத்தி பார்க்க போறோம். 60 வாட்ஸ்ல 4 ohms 8 ohmsனு ரெண்டு வகையான ஊஃபர் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. இந்த ஊஃபர் ஸ்பீக்கரோட மேக்னெட் சைஸ் வந்து 110 mm கொடுக்குறாங்க. வாய்ஸ் காயில் டயா வந்து 30 mm கொடுக்குறாங்க. இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டிசைன்லயும் குவாலிட்டிலையும் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காங்க. ஒரு ஸ்பீக்கரா இருந்தாலும் சரி, ஊஃபரா இருந்தாலும் சரி, அதனுடைய குவாலிட்டி அதனுடைய காயிலும் பேப்பர்லயும் இருக்கு. அதுல இருக்கிற காந்தம் சின்னதா பெருசாங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு நல்ல குவாலிட்டியான வாய்ஸ் காயில் டயா 30 mm இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. குவாலிட்டியான ஊஃபர் ஸ்பீக்கர் பேப்பரை யூஸ் பண்ணிருக்காங்க. பொதுவா ஊஃபர்லயும் ஸ்பீக்கர்லயும் மேலும் கீழேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. ஸ்பீக்கரோட முன்பகுதியில் இருக்கிற பேப்பர்ல ஒரு சைனிங் கோட் கொடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னால டஸ்ட் படிஞ்சா நார்மல் பேப்பர்ல வந்து கருப்பா அழுக்கு படிஞ்சிரும். ஆனா இதுல தண்ணி பட்டாலும் தூசு படிஞ்சாலும் ஒண்ணுமே ஆகாது. தொடச்சா புது ஸ்பீக்கர் மாதிரி ஆயிடும். இந்த ஸ்பீக்கர்ல ஊஃபருக்கான ரப்பர் வந்து ரொம்ப சாஃப்டா இல்லாமலும் ரொம்ப ஹார்டா இல்லாமலும் மீடியமா கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இதுல பேஸும் மிட்டும் சேர்ந்து தெளிவா வரணுன்றதுனால அப்படி கொடுத்திருப்பாங்க. ரொம்ப நேரம் பாடினா இந்த மேக்னெட்ல இருந்து வர ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த ஊஃபர் ஸ்பீக்கர்ல மேக்னெட்டுக்கும் பேப்பருக்கும் நடுவுல இருக்கிற கேப் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா பேப்பர்ல ஆகிற பஞ்ச் வந்து பாக்ஸ்க்கு அப்படியே கிடைக்கும். இந்த ஸ்பீக்கரை நீங்க பாக்ஸ்ல ஃபிட் பண்ணும்போது அந்த பிரேமோட எட்ஜ்ல படாம இருக்கிற மாதிரி ஒரு கர்வா கொடுத்திருப்பாங்க. ஸ்பீக்கரை நம்ம பாக்ஸ்ல ஃபிட் பண்ணும்போது அதுல இருந்து ஏர் கூட லீக் ஆகாம இருக்க ஸ்பீக்கரை சுத்தி உள் பக்கத்துல ஃபோம் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பீக்கரோட மேலையும் ஒரு சாஃப்டான ஃபோம் கொடுத்திருப்பாங்க. இது பார்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான லுக் தரும். இந்த ஸ்பீக்கருக்கு நீங்க லைன் கொடுக்கறதுனா கூட தெளிவா கொடுக்கலாம். ஒருவேளை பிளஸ் மைனஸ் நம்ம மார்க் பண்ணிருக்கிறது அழிஞ்சு போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது பல மெத்தட் இருக்கு. இருந்தாலும் பார்த்த உடனே தெரியற மாதிரி இவங்க செஞ்சிருக்காங்க. ஸ்பீக்கரோட பிளஸ் ஹைட்ல சின்ன பின்னாவும் ஸ்பீக்கரோட மைனஸ் ஹைட்ல பெருசாவும் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பின்ல இருந்தும் காயிலுக்கு போற கனெக்டிங் காப்பர் வயர் ரொம்ப குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ரெண்டு பின்ன நீங்க எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஸ்பீக்கரோட பாடியிலே அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க. இதை நாம மிட்டுக்கு டியூட் இருக்கோம் அதை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் அவுட்டா கூட நம்ம அந்த பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். காயிலுக்கும் ஸ்பீக்கருக்குமான பேஸ்டிங் எந்த விதமான பிசுறு இல்லாம தெளிவா கொடுத்திருக்காங்க. மேலும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மொத்தத்துல பர்ஃபெக்டான டிசைனும் பர்ஃபெக்டான குவாலிட்டியும் இருக்கிற இந்த ஸ்பீக்கரை நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க.